அனைவருக்கும் வணக்கம். மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதிக்கு பிறகு மிகப்பெரிய அளவில் மாற்றம் ஒன்று ஏற்படவிருக்கிறதுங்க. இந்த நேரத்தில் கிரக மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் திடீர் அதிர்ஷ்டத்தை யோகத்தை கொண்டு வர போகின்றது அப்படின்னு தான் சொல்லணும். சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட பெரிய அளவில் மாறுதல்கள் ஏற்படுகின்ற ஒரு காலகட்டம் அப்படின்னே கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த நேரம் அப்படிங்கிறது பல வகையில் எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆகக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கிறது. அப்படிங்கிறதுனால நல்ல நல்ல விளைவுகள் நீங்கள் சந்திக்கவும் செய்யலாம். அதே நேரம் ஆரோக்கிய விஷயத்துலையுமே பார்த்திங்க அப்படின்னா சிறப்பாக மேன்மையாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். கடைசி வாரத்தில் மட்டும் கொஞ்சம் உஷாராக நீங்கள் செயல்பட வேண்டியது அவசியங்க. முதல் 2 வாரங்கள் 8ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா 25 தேதிக்குள்ளே உங்களுக்கு நல்ல பலன்கள் நிச்சயம் கிடைக்கும். 25 தேதிகளுக்கு பிறகு கொஞ்சம் உஷாராக நீங்கள் செயல்பட வேண்டியதாக இருக்கும். வாழ்க்கையில் ஒரு விதமான மந்தமான சூழ்நிலைகள் தென்படவும் ஆரம்பிக்கலாம். அதே நேரம் மன தைரியம் அதிகரிக்க செய்யும், மதிப்பு கூடும், தொழில் வியாபாரம் சிறப்பான முன்னேற்றம் பெறும், வாடிக்கையாளர்கள் மத்தியில மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கலாம். உத்தியோகத்துல இருக்கிறவங்க சிறப்பாக பணிபுரிந்து பாராட்டையும் பெறுவாங்க. சிலருக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவை கிடைக்கலாம். பணியில பாராட்டு கிடைக்க பெறுவீங்க. குடும்பத்துல நிம்மதியும் சந்தோஷமும் அதிகரிக்கும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவீங்க. கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சி அதிகரிக்க செய்யலாம். பிள்ளைகளின் கல்வியில கூடுதல் கவனம் தேவைங்க. தங்க நகை சேரும் காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். பெண்களுக்கு நீண்ட நாட்களாக செய்ய நினைத்த ஒரு காரியத்தை செய்து முடிச்சிடுவீங்க. மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். கலைத்துறையினருக்கு போட்டிகள் நீங்கும். தங்களுக்கு பக்கபலமாக ஒருவரது உதவியும் கிடைக்கும். முக்கிய பொறுப்புகளில் இருப்பவர்களின் ஆதரவும் கிடைக்கும். சாதுரியமான பேச்சால ஆதாயங்கள் உண்டாகலாம். பணவரத்து கூடும். காரிய தடைகள் நீங்கும். செல்வம் சேரும். செல்வாக்கு உயருங்க. அரசியல் துறையினருக்கு வாழ்க்கை தரம் உயர எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளும் தங்களுக்கு கை கொடுக்க ஆரம்பிக்கும். அதே நேரம் நெருக்கமானவர்களுடன் மகிழ்ச்சியா பொழுது கழிப்பீங்க. முன்பின் யோசிக்காம எதையாவது பேசிடுவீங்க. இதனால வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படலாம். அதனால சற்று கவனமாயிருங்க. வழக்கத்தை விட செலவுகள் அதிகரிக்கலாம். அதே நேரம் மாணவர்களுக்கு கல்வியில எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் உண்டாக பெறுவீங்க. எடுத்த காரியத்தை வெற்றிகரமா செய்து முடிக்க அரும்பாடுபட வேண்டியதாகவும் இருக்கலாம். எதிர்பார்த்த பண வரவு சேர வாய்ப்புகள் இருக்கிறது. தோழிகள் மூலமா உதவிகள் பெறுவீங்க. அதே நேரம் பணவரத்து அதிகரித்தாலும் கைக்கு கிடைக்கிறதுல சிறு கால தாமதம் ஒரு சிலருக்கு உருவாகலாம். எந்த ஒரு வேலையை செய்யும் போது கூடுதல் கவனத்துடன் செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது. வீடு வாகனம் மூலமாக செலவுகள் ஏற்படத்தாங்க செய்யும். அதே நேரம் சமூகத்துல மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கலாம். புதிய தொடர்புகள் மகிழ்ச்சி தருவதாகவே இருக்குங்க. தொழில் வியாபாரத்துல புத்தி சாதுரியத்தால் முன்னேற்றம் காண்பீங்க. சரக்குகளை அனுப்பும் போது கூடுதல் கவனம் தேவைங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நிர்பந்தமாக இடமாற்றம் அல்லது பணிமாற்றம் இருக்கலாம். உழைப்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணும். அதே நேரம் புத்தி சாதுரியத்தால புகழையும் செல்வத்தையும் பெறக்கூடிய தங்களுக்கு இந்த காலம் காரியங்களை திறமையாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பையும் கொடுக்கவிருக்கிறது இந்த கிரகங்கள். பணவரவும் இருக்க பெறுவீங்க. எதிர்பார்த்த இடமாற்றமும் கிடைக்க பெறுவீங்க. பயணங்கள் செல்ல வேண்டியதாகவும் இருக்கலாம். சில முக்கியமான முயற்சிகள் அதிக உழைப்பின் பேரில் செய்ய வேண்டியதாகவும் இருக்கும். சொத்துக்கள் மீது கவனமாயிருங்க. தொழில் வியாபாரம் செய்யறவங்க தங்களது திறமையை வெளிப்படுத்தி வியாபாரம் செய்ய வேண்டியதாகவே இருக்கும். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த ஆர்டர்கள் சேரலாம். பழைய பாக்கிகள் வசூலாகிறதுல தாமதம் இருந்தாலும் பணம் சேர்ந்துடும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்க பெறுவீங்க. வேலை தொடர்பா வெளியூரில் தங்கவும் நேரிடலாம். குடும்பத்தில் இருப்பவர்கள் மூலமா நடக்க வேண்டிய காரியங்கள் தாமதப்படும். வாழ்க்கை துணைக்காக செலவு செய்ய வேண்டியதாகவும் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையில அன்பு அதிகரிக்கும். சிற்றின்ப செலவுகள் கூடும். அக்கம் பக்கத்தினரிடம் கவனமாக பேசுறதும் வாக்குவாதத்தை தவிர்ப்பதும் நல்லது. பெண்களுக்கு சில முக்கியமான காரியங்களை கூடுதலாக கவனம் செலுத்துவதன் மூலமும் அதிக உழைப்பினாலும் செய்து முடிச்சிடுவீங்க. வெளியூர் பயணங்கள் செல்லவும் நேரிடலாம். கலைத்துறையினருக்கு
மாணவர்களுக்கு மன துணிவு அதிகரிக்கும். பணவரத்து எதிர்பார்த்தபடி திருப்திகரமாகவே இருக்கும். காரிய வெற்றிக்கு தேவையான உதவிகளும் கிடைக்கப்பெறுவீங்க. அரசியல்ல இருப்பவர்களுக்கு இடமாற்றம், பதவி இறக்கம் ஆகியவற்றை சந்திக்க வேண்டியதாகவும் இருக்கும். இருப்பினும் நற்பெயர் கிடைக்கப்பெறுவீங்க. மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றம் அடைய கூடுதல் நேரம் ஒதுக்கி பாடங்களை படிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. கல்வி தொடர்பான பயணங்கள் செல்ல வேண்டியும் இருக்கும். குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் குறையும். கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் வெட்டு கொடுத்து செல்வதன் மூலம் மகிழ்ச்சி உண்டாக பெறுவீங்க. பிள்ளைகளின் எதிர்கால நலனுக்காக பாடுபடுவீங்க. உறவினர்கள் மூலமாக உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. எந்த ஒரு வேலையை செய்யும் போதும் கூடுதல் கவனத்துடன் செய்யறது நல்லது. செலவுகள் அதிகரிக்கத்தான் செய்யும். எந்த காரியத்தை செய்தாலும் தடை தாமதம் உருவாகலாம். அதே நேரம் பண பரிவர்த்தனை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உஷாராக இருங்க. பெரிய அளவில் பண பரிவர்த்தனை செய்கிறத தவிர்த்து கொள்ளுங்க. அதே நேரம் பண வரத்து சற்று குறையவும் ஆரம்பிக்கலாம். உடல் சோர்வும் அதிகரிக்கலாம். வீண் பிரச்சனைகள் தலை தூக்கும். நண்பர்கள் உறவினர்களுடன் மன வருத்தங்கள் உண்டாகலாம். பயணங்கள் செல்லவும் நேரிடும். கூட்டு தொழில் அப்படி இல்லைன்னா வியாபாரம் செய்கிறவங்க சற்று கவனமாக இருக்கிறது நல்லது. சின்ன சின்ன அவ்வப்போது கடந்த காலத்தில் நீங்கள் என்ன மாதிரியான பிரச்சனைகளை எதிர்கொண்டீங்களோ அதே பிரச்சனை தான் இந்த வருடமும் உங்களுக்கு தொடரும் அப்படின்னே சொல்லலாம். ஆனாலும் பெரிய அளவில் பாதிப்புகள் இல்லை அப்படின்னாலும் பிரச்சனைகள் வருவது அப்படிங்கிறத நம்மளால் தவிர்க்க முடியாத ஒன்று. ஆனால் அதற்கு அந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும்போது என்ன மாதிரியான நிலைப்பாடுகள் எடுக்கலாம், அந்த பிரச்சனையை தவிர்க்க நீங்கள் என்ன செய்யலாம் அப்படிங்கிறதுல ஒரு சிறப்பு கவனத்தை நீங்கள் செலுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனால் இந்த வருடத்தினுடைய கடைசி 6 மாதங்கள், அதாவது ஜூலைக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு அமோகமான காலகட்டம் காத்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். பொருளாதார ரீதியாகவும் குடும்பம் ரீதியாகவும் சந்தோஷமாகவே இருப்பீங்க. மற்றபடி தொழில் ரீதியாக, வியாபாரம் ரீதியாக, உத்தியோகம் ரீதியாக இந்த வருடம் முழுவதும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். தொழில் வியாபாரத்தில் பெரிய அளவில் மோசமான தாக்கங்கள் இல்லை அப்படின்னாலும் சின்ன சின்ன இடர்பாடுகள் அவ்வப்போது தொல்லை கொடுக்கத்தான் செய்யும். அது அப்படி அப்படியே நீங்கள் வரக்கூடிய பிரச்சனைகளை அவ்வப்போது நீங்கள் எளிமையாக தீர்த்துடுவீங்க. அதை கடந்து சென்று விடுவீங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் உத்தியோகம் ரீதியாக மன அழுத்தம், மன பயம், ஒரு விதமான பதட்டம், வேலை விஷயமான ஒரு சிக்கல்கள், வேலை பளு அதிகரிக்கிறது, சக பணியாளர்கள் மத்தியில் பிரச்சனைகள் எழறது, உயர் அதிகாரிகளுக்கும் உங்களுக்கும் வாக்குவாதங்கள் எழறது, இந்த மாதிரியான பல விஷயங்களை நீங்கள் அனுபவிக்க வேண்டியதாக இருக்கும். உத்தியோகம் ரீதியாக பார்த்தீங்கன்னா இந்த வேலையில் நாம் இருக்கலாமா இல்லை வேலையை விட்டு போகலாமா அப்படின்ற எண்ணம் கூட வரலாம். ஆனால் இருக்கக்கூடிய வேலையை நீங்கள் விட்டுட்டு வேறு வேலைக்கு முயற்சிக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய விளைவுகள் ஏற்படும். அதனால் இருக்கக்கூடிய வேலையை தக்க வைத்துக்கொள்ள என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான முயற்சிகளில் ஈடுபடுறது சால சிறந்தது அப்படின்னே சொல்லலாம். முடிஞ்ச வரைக்கும் இருக்கக்கூடிய வேலைகளை நீங்கள் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு நீங்கள் முயற்சிக்கிறது, இருக்கக்கூடிய வேலையை எவ்வாறு தக்க வைத்துக் கொள்வது அப்படிங்கிறதுல கொஞ்சம் கவனத்தை செலுத்த பாருங்க. அதே நேரம் ஆரோக்கியம் ரீதியாக ஏற்றத்தாழ்வுகள் இருக்கத்தான் செய்யும். அவ்வப்போது காய்ச்சல், உடல் வலி, முதுகு வலி, இந்த மாதிரியான பிரச்சனைகளை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். அப்படிங்கிறதுனால ஆரோக்கியத்தில் கொஞ்சம் சிறப்பு கவனத்தை செலுத்த பாருங்க. உங்களுடைய துணைவியாருடன் ஆரோக்கியத்திலையும் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களினுடைய உடல் ஆரோக்கிய விஷயத்திலையும் கொஞ்சம் சிறப்பு கவனத்தை செலுத்துனீங்க அப்படின்னா தேவையில்லாத மருத்துவ செலவுகளை தங்களால் தவிர்க்க முடியும் அப்படின்னே சொல்லலாம். அதே நேரம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வெளியூர் வெளிநாட்டில் இருந்து உங்களுக்கு வரக்கூடிய தகவல்கள் கால தாமதம் ஆனாலும் நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வகையில் இருக்க பெறுகிறது அப்படின்னே கூட சொல்லலாங்க. நீங்கள் எடுக்கக்கூடிய சிறு முயற்சிகள் கூட பார்த்தோம் அப்படின்னா இந்த நேரத்தில் மிகப்பெரிய அளவில் வெற்றிகளை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்க பெறுகிறது அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி ஆன்மீகத்தில் பார்த்தீங்கன்னா திடீர் ஆர்வம் அதிகரிக்க செய்யலாம். உங்களுக்கு கடந்த காலத்தில் அந்த அளவுக்கு ஆன்மீகத்தில் உங்களுக்கு நாட்டம் இல்லாமல் இருந்திருக்கும். ஆனால் இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்தில் உங்களுக்கு ஒரு புதிய ஆர்வம் ஏற்படும். ஆன்மீகத்தில் ஆர்வம் ஏற்படுறதுனால இறை பணிகளை செய்வதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. இறை தொண்டுகள், அந்த மாதிரி ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள்ல அதிகமாக நீங்கள் ஈடுபடவும் ஆரம்பிச்சிடுவீங்க அப்படின்னே கூட சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் அடிக்கடி பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பயணங்கள் அடிக்கடி மேற்கொள்வீங்க. அது உத்தியோகம் ரீதியாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா உங்களுடைய
குடும்பம் சார்ந்த பயணங்களாக இருக்கலாம், இல்லை உங்களுடைய வேலையாகவும் இருக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் அடிக்கடி பயணங்களை வந்து மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பயணங்கள் விஷயங்களில் வந்து கவனமாக இருக்கணும். ஏன்னா இரவு நேர பயணம், நெடுந்தூர பயணங்களில் கொஞ்சம் உஷாராக இருக்க பாருங்க. முடிஞ்ச வரைக்கும் இரவு நேர பயணங்களை இந்த காலகட்டத்தில் வந்து நீங்கள் தவிர்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னே கூட சொல்லலாம். அதே நேரம் வந்து நீங்கள் வந்து தொழில் பண்ணுறீங்க, வியாபாரம் பண்ணுறீங்க, அதில் ஒரு புதுசாக ஒரு முயற்சிகளை நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதில் கொஞ்சம் வந்து சிறப்பு கவனத்தை செலுத்துறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு நாங்கள் சொல்லணும். இந்த நேரத்தில் வந்து வெளியூர் போகணும், வெளியூர் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து அதிக கவனத்தை செலுத்த பாருங்கள். விசா கிடைக்கிறதுலலாம் வந்து மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் எழலாம். வெளியூர் செல்வதற்குண்டான முயற்சிகள் வந்து உங்களுக்கு வந்து தடைப்படலாம். அதனால் அதை நினச்சி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு வெளியூர் செல்வது, வெளி மாநிலத்திற்கு செல்லக்கூடிய விஷயங்கள் வந்து கொஞ்சம் உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கத்தான் செய்யும். அதனால் அந்த விஷயமாக பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கூடுதல் முயற்சிகளை நீங்கள் போட வேண்டியதாக இருக்கும். இல்லைன்னா இன்னும் சிறிது காலம் நீங்கள் வந்து காத்திருக்க வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகலாம். அதே மாதிரி குடும்பம் ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா குடும்பத்தில் வந்து அவ்வப்போது பிரச்சனைகள் எழத்தான் செய்யும். கணவன் மனைவிக்கு இடையில் பார்த்தோம் அப்படின்னா அடிக்கடி சண்டை சச்சரவுகள் எழுவதற்குண்டான வாய்ப்புகள் வந்து அதிகபட்சமாக இருக்கிறது. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் விட்டு கொடுத்து போக வேண்டியது அவசியம்.